வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த் குமார். ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் கண்டிஷன் லூப், அதாவது டூ வைல் லூப் எப்படி எழுதுறது, எங்கே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடியே ஐட்ரேஷன்ஸ்னால் என்ன, ரிகர்ஷன் யூஸ் பண்ணி லூப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது, ப்ரீ கண்டிஷன் லூப்ஸ், ஃபார் லூப்பு, வைல் லூப்பு, அதில் மல்டிபிள் ஐட்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, பிரேக்கு, கண்டினியூ, இதெல்லாம் தனியாக வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ அது பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. ரைட், இந்த வீடியோவில் வந்து நம்ம போஸ்ட் கண்டிஷன் லூப்பான டூ வைல் லூப்பில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அதனோட யூசேஜ், அதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீல் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்போ போஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லும் போதே இதை எக்ஸிட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம்னு சொன்னோம். ரைட், அப்போ வெளியில் வரும்போது தான் அது கண்டிஷனே செக் பண்ண போகுது, என்ட்ரியில் கண்டிஷன் செக் பண்ண போகிறது இல்லை. அப்போ ஃபார் லூப்பும் வைல் லூப்பும் வந்து பார்த்தோம்னா நம்ம ப்ரீ கண்டிஷன் சொன்னோம் அல்லது என்ட்ரி கண்டிஷன் சொன்னோம். உள்ளே போகும்போதே கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் லூப்பே ரன் ஆகும்னு சொன்னோம். பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே நமக்கு ஒரு கேரண்டி கிடைக்குது. அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது லூப் ரன் ஆகியே தீரும் அப்படிங்கிற கேரண்டி கிடைக்குது. ஏன்னா நான் வெளியில் வரும்போது தான் கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே போய் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. அப்போ கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதை எங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரியாலிட்டியில் அப்படின்னு கேட்டால், இன்டராக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். அப்போ யூஸராக இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ப்ரோக்ராம், எப்போ நிறுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அப்போ ஸ்டாப் பண்ணுற மாதிரியான ப்ரோக்ராம்ஸ், அதுக்கெல்லாம் இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ அப்போ இன்டராக்டிவாக மெனு ட்ரிவனாக எழுதும் போதெல்லாம் இந்த டூ வைல் லூப் அப்படிங்கிறது தான் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ரைட், இதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு டூ வைல் லூப் எப்படி எழுதணும் அப்படின்னு வரும்போது அதனுடைய சின்டாக்ஸ் பார்த்தோம்னா டூ. ரைட், ஸோ அப்போ நம்ம முதல்ல இது பண்ணிடுவோம், இனிஷியலைசேஷன் பண்ணணும். எப்படியும் லூப்பில் இருக்கிற அந்த 4 பார்ட் இதுக்கும் அப்ளிகபிள் தான். ஸோ அதனால் இனிஷியலைசேஷன் நான் வெளியில் தான் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ இனிஷியலைசேஷன் அப்படிங்கிறது அவுட் சைட் லூப்பு. நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே என்ன பண்ணிக்கோங்க, இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. ரைட், அப்போது உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ, சரி அப்போ இன்ட்டு i = 0 இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் டூ. ஸோ இங்கே என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடலாம். மேபி இப்போ நான் என்னுடைய பிஸ்னஸ் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே கொடுத்துட்றேன். ஓகே, அதுக்கப்புறம் i++ while ரைட் i <= 10. இங்கே எக்ஸிட்டில் பாருங்கள் செமிகோலன் போடுறோம். இந்த ஒரு லூப்பில் மட்டும்தான் இது வரும்னு சொல்லியிருக்கோம், இந்த எக்ஸிட்டில் இருக்கக்கூடிய இந்த செமிகோலனுங்கிறது. ரைட், அப்போ ஐயை 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறோம், உள்ளே வர்றோம், ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். வெளியில் வரும்போது i <= 10 செக் பண்ணுறேன். இங்கே தான் அது எக்ஸிட் ஆகும். அப்போ இங்கே கிரேட்டராக இருந்ததுன்னா அப்போ எக்ஸிட் ஆகும். அது வரைக்கும் அது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும் வரிசையாக. ரைட், ஆனால் இப்போ இங்கே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஒருவேளை இப்போ நான் ஆரம்பிக்கும் போதே i = 20 ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, மீதி இருக்கிற லூப்லலாம் உள்ளேயே போகாது. ஏன்னா இந்த கண்டிஷன் முன்னாடியே இருக்கும். பட் இந்த லூப்பில் உள்ளே வந்து 20ன்னு ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது while i <= 10 தான் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பிரேக் ஆயிரும். பட் ஆனால் 20ன்னு பிரிண்ட் ஆகும். இதுவே நான் ஃபார் லூப்பில் அப்படி எழுதுனேன்னா இன்ட்டு i = 20 அப்படின்னு கொடுத்துட்டு i <= 10ன்னு கொடுத்தேன்னா உள்ளே போகாது, பிரிண்டே ஆகாது, ஒரு வாட்டி கூட உள்ளே போகாது, won't execute. ஆனால் இது அப்படி கிடையாது, உள்ளே போகும், ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு சொன்னோம். இந்த சிமாண்டிக்ஸுக்காக இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரைட், ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறோம். ரைட், இட் கேன் பி ரீப்ளேஸ்ட் வித் வைல் லூப்பை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட முடியும். இதை கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக நம்ம கொஞ்சம் ட்ரிக் பண்ணோம்னா இதை பண்ணிடலாம். பட் ஆனால் அங்கே கேரண்டி கிடைக்காது. அட்லீஸ்ட் ஒன்ஸுக்கான கேரண்டி வைல் லூப்பில் கிடைக்காது. பட் நம்ம அது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா கூட கேரண்டி கிடையாது. பட் இது கேரண்டீடாக அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நிறைய பேர் இதை படிக்கிறதே இல்லை, ஏன்னா இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக. பட் இன்டராக்டிவ் ப்ரோக்ராம்ஸில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது, எஸ்பெஷலி இன்டராக்டிவ் மெனு ட்ரிவன் ப்ரோக்ராம்ஸில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சிம்பிள் கேல்குலேட்டர் மாதிரி எழுத போகிறேன். நான் ஃபுல்லாக கேல்குலேட்டருக்கான ப்ரோக்ராம் எழுத போகிறதில்ல. அப்போ யூசர்கிட்ட இருந்து 2 நம்பர் வாங்க போகிறேன், 2 நம்பர்ஸை இன்புட்டாக வாங்க போகிறேன். வாங்கிட்டு அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவுட்புட் காட்ட போகிறேன். டு யூ வாண்ட் டு கண்டினியூன்னு கேட்க போகிறேன்.
திரும்ப இன்னொரு வாட்டி நீங்கள் இதை செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க போகிறேன். அவர் எஸ்ன்னு கொடுத்தாருன்னா, ஒய்ன்னு கொடுத்தாருன்னா திரும்ப திரும்ப அடுத்து 2 நம்பர் வாங்குவேன், இப்படியே போய்கிட்டே இருக்கும். ரைட், இந்த லூப் எத்தனை வாட்டி வேணாலும் ஓடும், எனக்கு தெரியாது. அப்போ யூஸராக எப்போ ஒய்யை தவிர வேறு ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்குறாரோ, அதர் இன்புட் கொடுக்குறாரோ, அப்போ அது பிரேக் ஆயிரும், எக்ஸிட் ஆயிரும். ரைட், இதை ஒரு ப்ரோக்ராமாக பார்த்தா இன்னும் பெட்டராக புரியும். ஸோ விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். do while டெமோன்னு கொடுக்குறேன். ரைட், ஸோ அப்போ இங்கே இன்டராக்டிவ் ப்ரோக்ராம். நான் முதல்ல என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கு இன்புட் இஸ் ஈக்குவல் டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங்காக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, do while அந்த இன்புட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கு ஈக்குவல் டு ஒய்ன்னு இருக்கிற வரைக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈக்குவல் டு கேபிட்டல் ஒய். உங்களுக்கு ஸ்மால் ஒய்யும் அக்செப்ட் பண்ணணும், எனி ஒய் கொடுத்தா அக்செப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ ஆர் போட்டு அதையும் சேர்த்துக்கணும். ரைட், ஓகே. ஸோ இப்போதைக்கு இங்கே உள்ளே வந்த உடனே யூசர்கிட்ட நான் ஒரு வேல்யூ என்டர் பண்ண சொல்ல போகிறேன். என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ இப்போ அவர் ஒரு வேல்யூ என்டர் பண்ணுவார், அதை வாங்கி நம்ம ஃபர்ஸ்ட்டில் வச்சுக்கலாம். int டாட் பார்ஸ் console டாட் ரீட் லைன். ஸோ அப்போ ஒரு லைனை ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பரில் வச்சுக்கிறோம். ஓகே, அடுத்தது அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் நம்பர் என்டர் பண்ண சொல்கிறேன், அதை செகண்டில் வாங்கிக்கிறேன். ஸோ இப்போ 2 நம்பர் வாங்கிட்டோம். இப்போ இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அப்போ int result is equal to first plus second, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுறோம். இப்போ ரிசல்ட்டை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். the sum is ரிசல்ட்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் அவர்கிட்ட திரும்ப கேட்குறேன், do you want to continue, do you want to continue. press Y to enter another set of numbers அப்படின்னு கொடுக்குறேன். இன்னொரு செட் நம்பர் கொடுத்து நீங்கள் பார்க்கணுன்னா ரைட், ஆர் டு சம் another set of numbers எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அது நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துக்கோங்க. அப்போ இங்கே அந்த இன்புட் அப்படிங்கிறதுடைய வேல்யூவை இப்போ நான் திரும்ப சேஞ்ச் பண்ணுறேன், ஒரு console டாட் ரீட் லைனை போட்டு. அப்போ இப்போ அவர் ஸ்க்ரீனில் என்ன என்ட்ரு பண்ணுறாரோ அதுதான் திரும்ப போகணுமா வேணாமா. அப்போ வெளியில் போகிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி பாருங்கள், கடைசி லைனுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி நம்ம யூசரோட இன்புட்டை வாங்கி ரைட் அதை தான் செக் பண்ணுறோம் வெளில போகும்போது. அப்போ இன்புட்டுங்கிறது இப்போ ஒய்ன்னு வந்துடுதுன்னா ரைட், இட் வில் கீப் ரிப்பீட்டிங். எது வரைக்கும் ஒய்ன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப இது ஓடிக்கிட்டே இருக்கும். ரைட், அப்போ உள்ளே வரும்போது அது எம்டி தான், அதை பற்றி நான் எதுவும் கவலைப்படலை. பட் கண்டிப்பாக உள்ளே வந்துடும்னு எனக்கு தெரியும். வெளியில் போகும்போது தான் நம்ம கண்டிஷனை செக் பண்ணுறோம். வெளியில் செமிகோலனும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ரன் பண்ணோம்னா ஸோ என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர்னு சொல்லுது. 12ன்னு கொடுக்குறேன், 13ன்னு கொடுக்குறேன் செகண்ட் நம்பருக்கு, 25. do you want to continue, press Y to sum another set of numbers. எனக்கு வேணும், எஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ 45, 55, 100. do you want to continue, எஸ். என்னன்னு கொடுக்குறேன், இப்போ நின்றோம். அப்போ நான் வேறு எது கொடுத்தாலும் ஒய்யை தவிர வேறு எது கொடுத்தாலும் ஸ்டாப் ஆகிடும். அப்போ எனக்கு ஸ்மால் ஒய்யும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் இங்கே ஆர் போட்டுக்கோங்க. ஆர் இன்புட் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய் அதுவும் சேர்த்துக்கோங்க. இல்லை எஸ்ன்னு கொடுக்குறீங்கன்னா கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ் எல்லாமே இங்கே போட்டுக்கலாம். இல்லாட்டி எல்லாத்தையும் லோயர் கேஸில் மாற்றி ஒரே இதுவாக கம்பேர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணோம்னா நான் ஸ்மால் ஒய் கொடுக்குறேன், அப்பயும் எனக்கு ஒர்க் ஆகும். வேறு ஏதாவது கொடுத்தேன்னா எக்ஸிட் ஆயிரும். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஷுவலாக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்படி எழுதுறதுக்கு பதிலாக நான் இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்படி எழுதுறதுக்கு பதிலாக ரைட், பீப்புள் ஆர் கோயிங் ஃபார் அ ஒயில் லூப்
ப்ரீ டிஃபைன்ட் இன்புட்டோட. அப்போ இங்கே ஒய்னே இனிஷியலைஸ் பண்ணிடுறாங்க, ப்ராப்பராக இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒயில் கொண்டு வந்துடுறாங்க. ஒயில் இன்புட் ஈக்குவல் டு ஒய்யா இருக்கிற வரைக்கும் ரன் பண்ணிக்கிட்டே இரு. இந்த ஒயில் எடுத்துடலாம். அப்போ நான் ஒய்ன்னு தானே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது இன்புட் ஒய்ன்னு தானே இருக்கும், அதனால் கண்டிப்பாக உள்ளே போயிடும். கேரண்டி எதுவும் கிடையாது, ஏன்னா இன்புட்டுங்கிறது வேரியபிள். பட் ஓகே, இதுக்கு முன்னாடி லைனில் நான் அதை டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அடுத்த லைன்லேயே அப்படியே அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது உள்ளே வந்துடும். இப்போ வெளியில் வரும்போது நான் அந்த இன்புட்னுடைய வேல்யூவை என்னவா மாற்றணும், அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஐட்ரேஷன் வரும்போது அப்போ இங்கே ஒரு ப்ரீ டிஃபைன்டாக ப்ராப்பர் இனிஷியலைசேஷனோட ஒயில் கூட கம்பைன் பண்ணும்போது இது ஆல்மோஸ்ட் டூ ஒயில் இப்போ நமக்கு என்ன கொடுத்ததோ அதே எஃபெக்டை கொடுக்கும். 12 13 நான் ஒய்ன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இதை ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். ரைட், வேறு ஏதாவது ஒன்று கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஒயில் லூப்பை வச்சு ஒரு ப்ராப்பர் இனிஷியலைசேஷனை வச்சு நம்ம டூ ஒயில எமுலேட் பண்ணிட முடியுது. அப்படின்னு வரும்போது டூ ஒயில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை அல்லது லேர்ன் பண்ணிக்கிறது இல்லை. பட் இந்த மாதிரி இன்டராக்டிவ் ப்ரோக்ராம்ஸு, மெனு ட்ரிவன் ப்ரோக்ராம்ஸு கண்டினியூஸாக பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும், யூசர்கிட்ட இன்புட் வாங்கிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து அப்படின்னு வரும்போது டூ ஒயில் அப்படிங்கிறது தான் ரொம்ப சூட்டபிள். கேரண்டீடாக உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒன் சிமேட்டிக்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த வேரியபிள் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அது வேரியபிள், ரைட். பட் அதை அப்படியே எமுலேட் பண்ண ட்ரை பண்ணுறோம் நம்ம ஒயில் லூப்பில், பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. பட் டூ ஒயில்னே அதுக்குன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டூலை கரெக்டாக அங்கே யூஸ் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான், ரைட். ஸோ அப்போ லூப்ஸை பொறுத்த வரைக்கும் டூ ஒயில் அல்லது எக்ஸிட் கண்டிஷன் அல்லது போஸ்ட் கண்டிஷன் லூப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை ஒரு மெனு ட்ரிவன் ப்ரோக்ராமுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ரைட். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.